காலத்துல எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச காமராஜ் பாக்கெட்ல வந்தது 60 ரூபா தான் இருந்துச்சு. 4 வேட்டி 4 சட்டை தான் வந்து இருப்பிடும். ஆனா இந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல ஏறும்போது ஒரு ட்ரெஸ், பங்கனுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ், வீட்டுல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஏகப்பட்ட ட்ரெஸ். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படியெல்லாம் அந்த காலத்துல ஆட்சி வந்து அவ்வளவு நல்லாட்சியா வளர்ந்தது. அந்த ஆட்சி மலர்ந்து திரும்ப ஆட்சி வரணும் அப்படின்னா நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய பொன்னான வாக்கினை, அந்த தேனின் இனிய வாக்கினை சிந்தாமல் சிதறாமல் விசில் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே தளபதியோடு ஆட்சிபுரத்தில் அமர் செய்யுமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கண் வாய் செவியென விரிந்து 10ஆம் மாதம் பளிங்கு போல வெளிவருகிறது குழந்தை. அந்த குழந்தை பிரசவம், பிரசவத்துக்கு பேரே பிற சவம் தான். அது நினைச்சிட்டு இருக்கிற வா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அணுக்கெல்லாம் சொல்லுது, நீ இப்ப வெளியில போறியே, நீ உலகத்தை பார்க்க போறியே, அங்க உனக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேக்குது. ஏன் அப்படி கேட்கிற? நான் உள்ளுக்குள்ள இருந்தே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வெளியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமா, நீ தரையில விழும்போதே உன்னோட பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டுக்கோ அப்படின்னு. ஏன்னா இப்ப பிறக்கிற குழந்தைகளே அச்சத்தோட தான் பிறந்து வெளியில வருது. வளர்ந்து கொண்டு குழந்தைகளும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கிறது. தாய் கேட்கிறா, ஸ்கூல் போயிட்டு தாய் குழந்தை வீட்டுக்கு வரும்போது தாய் கேட்கிறா, ஏமா உன் மேல யாராவது கை போட்டாங்களா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துதா, இதா கேள்வியா? இது நாடு இப்படியா இருக்கு சொல்லுங்க. நாடு மக்கள் பாத்தீங்களா எப்படி பயங்கரமா இருக்கிறாங்க. தன் குழந்தை வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மேல எவனாவது கை போட்டானா, வேற ஏதாவது செஞ்சானா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. எங்களுடைய காலத்துல அப்படியே கிடையாது. நாங்கெல்லாம் அப்படியே நடந்தவே போயிட்டு நடந்தவங்களோ கூட பெண்கள் ஆண்கள் தான் சேர்ந்து ஒன்னாதான் உட்காந்து படிச்சா ஒன்னாதான் வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப எப்படி காலம் கெட்டு போயிடுச்சு. 60 வயசு கூட பார்க்க மாட்டாங்கிறாங்க, 70 வயசு கூட பார்க்க மாட்டேங்க. காம கொடூரங்கள் நாடு 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 நாசமா போய் கொண்டிருக்கிறது. நாட்டோரே நல்லோரே சிந்தித்து செயல்படுங்கள். இந்த அராஜக ஆட்சியத்தை அப்புறப்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் விசில் விசில். மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய பொன்னான வாக்கினை, அந்த மணியான வாக்கினை, அந்த தேனின் இனிய வாக்கினை சிந்தாமல் திறந்தாமல் என் தாயின் இனிய தாய் குலங்களே, உங்களுடைய பொன்னான கமலை கொண்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கண்களில் நீர் வடிகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை. இந்த நாட்டின் நலம் பெற, நாட்டு மக்கள் நல்வாழ் பெற எல்லா மக்களும் என்றைக்கு சுதந்திரமாக செல்கிறார்களோ அன்றைக்குதான் நாம் சுதந்திர வழியில் கிடைக்கும். மறந்தும் இருந்து விடாதீர்கள். ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைய இறைவனால் படைக்கப்பட்டவர் தான் நமது தளபதி அவர்கள். யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாருமே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு ஆட்சி வரப்போகிறது என்று யாருக்குமே தெரியாது. இது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தளபதி அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறாங்க. இவரை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்வாழ்வு பெற அயரால் பாடுபட்டு உங்களுடைய பொன்னான வாக்கினை எல்லாம் விசில் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் பணியன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பச்சை மாமலை போல் நெனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரம் கொழுந்தே சிற்றுவை தவிர போல் இந்திரலோகம் ஆள மாட்டேன், அச்சுதை பெரிது வேண்டேன், அரங்கமா நகருள் ஆழ்வேன் என்று சொல்லிக்கிறார். வேற எங்கேயும் போக மாட்டேன், நான் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தேன், தமிழக மக்களுக்காக நான் பாதுகாப்பு கொடுப்பேன், ஊடகம் எனக்காக உங்கள் உதவியில் நாடி வந்திருக்கிறேன். உங்கள் பொன்னான வாக்கினை, அந்த மணியான வாக்கினை சிந்தாமல் சிதறாமல் பாத்தீங்களா? விஜய் தளபதியாருடைய விரல் அந்த கை பறந்து விருந்து கிடந்த காரணமே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் நினைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டை ஒரு வல்லரசு நாடாக தலை நிமிர்ந்து இருக்க செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு ஏகப்பட்ட வசதியை செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் அப்படி நடக்கவில்லை. பெரிய ஊழல் 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 ஊழல், எதிலுமே ஊழல். கோயிலை தாக்கினாயா? கோயிலை தாக்கினேன். கோயில் கொடியவன் கூடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக கோயிலை தாக்கினேன். பூசாரியை தாக்கினாயா? பூசாரியை தாக்கினேன். பூசாரி வேஷம் பகல் வேஷமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். யார் எழுதுனது? உங்க அப்பா. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? அந்த கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் பணத்தை பாதி கும்பாபிஷேகம் பண்ணி பாதி வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. எல்லாம் பங்கு போட்டு பிடிச்சார். ஏன்னா ஒரு
அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா பழமை சொல்றாங்கல்ல எதிர் வீட்டுல கொடுங்கிறது அதாங்கிற மாதிரி அதெல்லாம் செய்வோம். கும்பாபிஷேகம் செய்வோம். கும்பாபிஷேகம் செஞ்சுட்டு பாதி கணக்கு அங்க போட்டு பாதி கணக்கு எங்க வீட்டுக்கு கொண்டா முடிஞ்சு போய் பூசாரியை தாக்கினாயா? பூசாரியை தாக்கினேன். ஏன் தாக்கினேன்? பூசாரி பகவசமா மாறி கூட இருந்ததற்காக அது பூசாரி கையில கைய வச்சாரு. தட்டுக்காசு போடாதீங்க, பூசாரிகளை தட்டுக்காசு போடாதீங்க. நாங்க உண்டியல் வச்சிருக்கோம், அந்த உண்டியல்ல போடுங்க. ஏன்னா அந்த உண்டியல் எடுத்து அப்புறம் வீட்டுக்கு போக முடியும். பூசாரியில வாங்க முடியுமா? தட்டுக்காசு பூசாரிட்ட வாங்க முடியாது. அதனால தட்டுல போடாதீங்க, உண்டியல்ல போடுங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படி சொல்லி அது உண்டியல்ல போட வச்சாரு. எப்படிப்பட்ட ஒரு நாடு பாருங்க. ஏகப்பட்ட பணம் இருக்கு. உலகம் அழிந்தால்தான் அவங்க வீட்டுல இருக்க சொத்து அறியும். இல்லாட்டி அது ஒரு தலைமுறை அப்படியே ரோலிங்கா வந்துட்டே இருக்கும். அழிக்கவே முடியாது, அவ்வளவு பணம் இருக்கு. இந்த பணத்தை எடுத்து எல்லா மக்களும் கொடுத்தா கூட ஒரு நாட்டையே வாங்கி ஒரு நாட்டு மக்களையே நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பணம் இருக்கு. பணத்து மேல ஆசை இருக்கிறவங்க தான் திரும்ப 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 பணத்திலே ஓடுவான். நமக்கு அப்படிப்பட்ட இது கிடையாது. நம் தலைமையார் அவர்களுக்கு பணத்தின் மேல எந்த ஆசையும் இல்லை. மக்கள் மேலே ஒரு குறிக்கோளா இருக்கிறார்கள். மக்கள் நல்லது பெற வேண்டும், நாட்டு மக்கள் உயர வேண்டும், நாடு நல்ல வாழ வேண்டும் சொல்லி அவருடைய சின்னமான விஜயத்தினத்தை முத்தரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே கண்ணீர் வருகிறதம்மா. தாய்க்குளங்களே, பெற்ற தாய் நிலை தாய்மார்களே, ஓடி விசை ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா, ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா. எங்களுக்கு நாங்க எப்படி ஆட்சி நடத்துங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு பொற்பாத கமலை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்க வீட்டுல எல்லா அக்கா அம்மா தங்கச்சி எல்லாரும் இருக்கீங்க. நீங்க எல்லாம் பாதுகாப்பா வாழணும் அப்படின்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் விசில் சின்னம். விசில் சின்னம் மறந்தும் இறுதி விடாதீர்கள். உங்களுடைய பொன்னான வாக்கினை, அந்த மணியான வாக்கினை, அந்த கோயிலும் வாக்கினை சிந்தாமல் சிதறாமல் விசில் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்களுடைய பொன்னான கமலை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.